சில சமயங்களில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் தைச்சதான் இது செம்மையாக இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் சம்பூரணம் இவங்க தைச்ச ப்ளவுஸு பார்த்து ரொம்ப சூப்பராக தைச்சிருக்கீங்கப்பா. எனக்கே பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஒரு ப்ளவுஸுமே ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது. அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் என்ன டிசைன் அப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன். நெட் மாடல் மேம். பின்னாடி வந்து ஆஃப் வந்து ஸ்கேலப்பு, ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் வச்சு ஜிப் வச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த ஜிப் வைக்கும் போது ஃபினிஷிங் கொண்டு வரது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் செம்மையாக அழகாக ஜிப் வச்சுட்டு பின்னாடி வந்து ஸ்கேலப் டிசைன், கை வந்து பஃப் ஸ்லீவ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யாரோட அளவு இதெல்லாம்? எல்லாமே என்னோட, எல்லாமே உங்களோட சைஸு. ஸோ அழகான ஒரு பேட்ச் ஒர்க் தாமரை டிசைன். நெக் வந்து நார்மல் தாங்க. நார்மல் நெக்கில் வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஸ்லீவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க். இதுக்கு பேர் ஏதாவது? நெக் வந்து பாட் நெக், சமோசா மாடல். கீழே வந்து ஃப்ரில் வச்சு பீட் வச்சிருக்கேன். பாருங்க, நான் சொல்லணும்னே இல்லை, அவங்களே சூப்பராக சொல்றாங்க. கை வேற அழகா தைச்சிருக்கீங்களே. ஸ்லீவ்ல வந்து ஒரு பவு வச்சு பால் வச்சிருக்கேன். கீழே வந்து ஃப்ரில் கொடுத்துருக்கீங்க. ஃப்ரில் ரொம்ப ஸ்லீவ் வந்து ப்ளீட்டடு, அதில் வந்து ஒரு பெல் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அழகா இருக்கு. ஸோ ரொம்ப தூக்காம வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இதுவுமே வந்து செம்மையா இருக்கு. போட் நெக் மேம். பின்னாடி வந்து சிம்பிளா ஒரு பேட்ச் ஒர்க்கு. கையில வந்து மேல மட்டும் பஃப். அழகா இருக்கு. இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிளவுஸ் ஆச்சு. இது வந்து க்ளோஸ் நெக்கிங் மேம். பின்னாடி சிம்பிளா ஒரு ஸ்கேலப் பேட்ச் ஒர்க். அதுல வந்து பைப்பிங் கொடுத்துருக்கீங்க. ஸ்லீவ்லயும் வந்து ஸ்கேலப் டிசைன். அடுத்தது நல்லா இருக்கே. இது போட் நெக் மேம். கீழே வந்து ஸ்கேலப் அட்டாச் பண்ணிருக்கேன். இதுவும் வந்து பேட்ச் ஒர்க் தான். அதுல வந்து மணி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பெட்டல் ஸ்லீவ். ஸோ இதுலேயும் வந்து ஸ்லீவ் மட்டும் இது வந்து சிம்பிளாக இருக்கு மேம். நெக் வந்து டைமண்ட் நெக்கு. கைக்கு சரி சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே கிராண்டாக வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுத்துட்டீங்க. அடுத்தது காலர் பிளவுஸ். ஃபுல் காலருங்க மேம். ஃபுல் காலர். கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நெட்டு மட்டும் வச்சு ஃபுல் கொடுத்துருக்கீங்க. சூப்பராக இருக்கு. அடுத்தது இதுவும் காலர் தான். இது ஆஃப் காலருங்க மேம். காலர்லேயே ரெண்டு, ஃபுல் காலர் ஆஃப் காலர். ப்ளைனாக கொடுத்துருக்கேங்க மேம். ஸ்லீவுக்கு மட்டும் அந்த ட்ரையாங்கிள் டைப்பில் வந்து ஓவராலாக ஹோல்ஸ் கொடுத்துருக்கேங்க மேம். சூப்பராக இருக்குது. அடுத்தது வி ஷேப். வி நெக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு வி நெக் கொடுத்தேங்க மேம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல வி நெக். ஒரு பவு மட்டும் கொடுத்துருக்கேன். பவு கொடுத்துருக்கீங்க. ஸ்லீவுக்கு வந்து 2 பைப்பிங் சூப்பராக இருக்குது. அடுத்தது பிரின்ஸ் கட்டு. பேக் ஓப்பன் மேம். இது பேக் ஓப்பன். ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு, ஒரு சின்ன பேட்ச் ஒர்க். ஸ்லீவ்லேயே ஒரு பேட்ச் ஒர்க். ஸோ செம்மையாக தைச்சிருக்கீங்க. எப்படி இங்கே கிளாஸ் போச்சு உங்களுக்கு? ஜாலியாக போச்சு. ஜாலியாக தைச்சிட்டோம், அவ்வளோதான். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு. ஆமாம், எனக்கு பேசிக் தெரியும். ஓகே. ஸோ அட்வான்ஸ்க்காக நீங்கள் வந்தீங்க. ஓகே. அட்வான்ஸில் வந்து இப்போ நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாகவே எடுத்திருக்கீங்க. பொதுவாக கிளாஸஸ்லாம் போகும்போது இல்லைப்பா சிம்பிளாக கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபைட். ஓகேங்க. எனக்கு நெக்ஸ்ட் பிளான் என்னது? நான் மேக்ஸிமம் வீட்டில் இப்போ தைச்சு கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண போகிறீங்க. வீட்டில் கொஞ்சம் நாள் தைச்சிட்டு அப்புறமா கடை வைக்க போகிறீங்க. ஸோ சீக்கிரம் கடை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகேவா? ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ். ரொம்ப அழகாக தைச்சிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஸ்டூடெண்டோட அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு? அவங்க கான்ஃபிடென்ட் பாருங்கள், செம்மையாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் டெய்லரிங் ஜாயின் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேங்க மேம். தேங்க்யூ.